நீட்டில் வந்து ஸ்கேம் கிடையாது, நீட்டே ஸ்கேம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பணம் செலவு பண்ண முடியுங்கிறவங்களுக்கும் என்னால் 2-3 வருஷம் படிக்க முடியும். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்குலாம் அது அந்த அக்சஸே கிடையாது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற முதல்வரே வந்து நீட்டை எதிர்த்து தான் அவர் குரல் கொடுக்குறாரு. அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. அது வெறுமனே மேடை பேச்சா இல்லாமல் அது வந்து ஒரு சட்ட வடிவில் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவாக நிறைவேற்றணும். நம்மளோட தமிழ்நாட்டு மாணவர்களோட மருத்துவ கனவே பெரும் கேள்விக்குறியாகவும் அவங்களோட உயிர் பறிக்கிற ஒரு உயிர்கொல்லியாகவுமே நீட் தேர்வு இருக்கு. தமிழ்நாட்டில் கல்லூரிகளை போய் கைது செய்வது என்பது மிக மோசமான நடைமுறை, ஒன்றிய அரசுடைய நடைமுறை. அதை தான் எங்கள் தமிழ்நாட்டில் கல்லூரிக்குள்ளே போய் கைது செய்வது, மிரட்டுவது என்ற போக்கு என்பது இப்போ தாவேக்கா அரசு வந்திருக்கு. இவங்களும் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக நீட்டை எதிர்க்குதுங்கிறத பதிவு பண்ணணும். ஸோ வெறும் வாயிலே சொல்லிக்கிட்டும் இருக்காமல் எங்களுக்கு செயலில் காமிக்கணும். நடிகர் விஜய் அவர்கள் வந்து உங்களுடைய தங்கை அனிதா அவர்கள் இறந்தப்ப நேரில் வந்து வீட்டில் வந்து பார்த்துருந்தாரு. தங்கை அனிதா இறந்தப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கை இறந்தபோது அவருக்கு என்ன உணர்வு வழிகள் இருந்துச்சோ அது எனக்கு இருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கலை. எல்லா விதமான அயோக்கியத்தனங்களும் அதில் நம்ம இந்த 10-12 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அந்த அடிப்படையில் நீட் எங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லாதுக்கு சண்டை போட மாட்டோம், போராட மாட்டோம். எதுக்கு தான் சண்டை போடுங்க? ஒன்றிய அரசு நீங்கள் எதுக்கு தான் கேள்வி கேட்க போறீங்க? நாங்கள் வந்து தேவையில்லாத சண்டையை வச்சுக்க மாட்டோம். நீட்டு ரத்து செய்யின்னு சொல்றது தேவையா தேவையில்லையா? வழக்கு மன்றமோ பாராளுமன்றமோ செய்ய முடியாத ஒரு விஷயத்த மக்கள் மன்றம் தான் செய்யும். நீட் தேர்வை ரத்து செய்யணும், கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வராங்க. நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்ல பலியான அனிதா அவர்களுடைய அண்ணன் வந்து இந்த போராட்டத்தில் வந்து முன்னேற்றம் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற பற்றியும் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். போராட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கியது. தங்கை அனிதா வந்து 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பேன் நீட் வேண்டி தான் போராடிச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் அனிதா அப்படின்னு தான் தொடங்கிச்சு. ஸோ இந்த போராட்டம் மீண்டும் தொடங்கிருன்னு தான் சொல்லணும். டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தரில் அவங்க ஃபேர் நீட்டுன்னெலாம் முன் வச்சு பேசல, நீட்டில் நடந்த முறைகேடுகளுக்கு இங்கே இருக்கிற ஒன்றிய அரசு பொறுப்பேற்றுக்கணும், கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்றத தான் முன்னிறுத்தி பண்ணாங்க. அவங்களோட எண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் வேணாமாங்கிறது தான் இருக்குது. நீட்டில் வந்து ஸ்கேம் கிடையாது, நீட்டே ஸ்கேம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா நீட்டெல்லாம் நம்ம முறையால் நடத்தவே முடியாது. நீட்டு வந்துங்கிறதுலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் பணம் செலவு பண்ண முடியுங்கிறவங்களுக்கும் என்னால் 2-3 வருஷம் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்வை தான் முக்கியம் இருக்கும். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்குலாம் அது அந்த அக்சஸே கிடையாது. ஸோ தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் இல்லாமல் தான் வந்தாங்க. அதனால் என்ட்ரன்ஸ்னு ஒன்று வருது, நமக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் அப்போலேருந்து இது பண்ணியிருக்கோம். அந்த சிஜேபிங்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்தியா முழுக்க ஒரு பாஜக அரசு வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கிற ஒரு நடவடிக்கையாக அவங்களோட போராட்டம் தீவிரமாக இருந்துச்சு. அந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கிறதுக்கு போலீஸ் தடை நடத்தும் போது தான் அது இந்தியா முழுக்க பரவுனது. ஸோ தமிழ்நாட்டிலையும் அது தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம், ஆனால் தமிழ்நாட்டோட கோரிக்கை வந்து பேன் நீட். இது இந்த அரசுக்கு எதிரான போராட்டம்லாம் கிடையாது. இந்த அரசில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற முதல்வரே வந்து இந்த நீட்டை எதிர்த்து தான் அவர் குரல் கொடுக்குறாரு. அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார். அது வெறுமனே மேடை பேச்சா இல்லாமல் அது வந்து ஒரு சட்ட வடிவில் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவாக நிறைவேற்றணும். அடுத்து வந்து இந்த கல்வி மீண்டும் அது மாநில பட்டியலுக்கு வரணும். தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், இப்போ வளர்ந்துருக்கிற பொருளாதார சூழல், அவங்களுடைய கல்வி முறை எல்லாத்துக்குமே இந்த நீட் எதிரானது. இந்த நீட் வந்து திறமையான மருத்துவர்கள் வருவாங்கன்னு சொல்கிறது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பம்மாத்து வேலை. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் இல்லாமலே வந்து தமிழகம் வந்து சர்வதேசிய மெடிக்கல் டூரிசம் பிளேஸாக இருக்குது. இந்த நீட் வந்து ஒரு 10 வருஷம் தான். அதுக்கு முன்னாடியே புகழ்பெற்ற ஒரு மருத்துவ சிகிச்சை மாநிலமாக தான் இருக்குது. உலகம் முழுக்க இருந்து இங்கே வராங்க. நீட்டு அதனால் யாருக்கு தேவையோ அவங்க பயன்படுத்துறதை பற்றி எங்களுக்கு தமிழகத்துக்கு அது தேவையில்லை. இதில் தான் வந்து முதல்வரும் அந்த கருத்தோடு தான் இருக்கிறாரு. அப்போ அந்த கருத்தோடு இருக்கிற முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றணும், சட்ட வடிவம் அதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தை இளைஞர்கள் முன்னெடுக்கிறாங்க. டெல்லியில் போராட்டம் நடக்கும்போதே தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்கும்போதே சிறப்பு அமைச்சரவை கூட்டி இதுக்கு வந்து நீட் விலக்குக்காக புதிய தீர்மானம் போட்டிருக்க முடியும். இன்னும் போட முடியாதெல்லாம் கிடையாது, சடத்தில் இடம் கிடையாதுலாம் கிடையாது. அவசரமான விஷயங்கள் பிரச்சனைன்னு வரும்போது அரசுக்கு போடுறதுக்குரிய அத்தனை அதிகாரமும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அப்போ இவங்க ஒன்றிய அரசை பகச்சிக்கிறதா வேணாமா, தமிழ்நாடு எந்த மூடில் போவோம் அப்படின்றத கொஞ்சம் உற்று நோக்குறாங்க. அதுவும் குறிப்பாக என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கி வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அறிவிப்பு வந்த பிறகு தான் தமிழ்நாடுடைய அமைச்சர்கள் என்பவர் நேரடியாக களத்தை போய் பார்த்து ஆதரவு தெரிகிறது. இது நல்ல போக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கைது செஞ்சுட்டு வர்றவங்க
தமிழ்நாட்டில் கல்லூரிகளை போய் கைது செய்வது என்பது மிக மோசமான நடைமுறை, ஒன்றிய அரசனுடைய நடைமுறை. நீங்கள் வந்து ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் போய் டெல்லியில் தாக்குதல் நடத்துகிறதும், ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வச்சு அடிக்கிறதும், கைது செய்யப்படுவதும், இராணுவத்தை பயன்படுத்துறது, போலீஸை பயன்படுத்துறது எல்லாமே ஒன்றிய அரசனுடைய ஸ்டைலு. அதை தான் இங்கே தமிழ்நாட்டில் கல்லூரிக்குள்ளே போய் கைது செய்வது, மிரட்டுவது என்ற போக்கு என்பது நடந்தது. ஆனால் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா, இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடக்கும்போது நீட் தேர்வு முறைகேட்டு காரணமான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது மையமான ஒரு கோரிக்கை. ஆனால் தமிழ்நாட்டு கோரிக்கை என்னென்னா, அனிதா எழுப்பிய நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும் அப்படின்றது கோரிக்கை. அப்புறம் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது முக்கியமான கோரிக்கை. தமிழ்நாடு கோரிக்கைகளில் வேறு கோரிக்கையை வைத்துக்கொண்டு களத்தில் இருந்து, அதான் இந்த பார்ட்லேயே ரொம்ப முக்கியமானது. அவர் ராஜினாமா பண்ணிட்டார், போராட்டம் முடிச்சல. நீட் தேர்வு வேணாம், நீட் தேர்வை ரத்து பண்ணணும், ஒடுக்கப்பட்ட எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் யாருமே படிக்க முடியலன்றது தான் பிரச்சனை. இப்போ அடிப்படை மைய கருத்து வெளியில் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு இதுக்குண்டான சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தி, அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி உடனடியாக தீர்மானம் போடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது, சட்டமன்றத்தை கூட்டம். ஆனால் செய்யலை. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக போராடுறதுக்கான ஒரு இடமே இல்லை. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் காவல்துறை வந்து பெரும் நெருக்கடி கொடுக்குறாங்க. தொடர் போராட்டத்துக்கான இடமும் இல்லை. கடந்த 10 நாட்களாக பட்டினி போராட்டத்தில் இருக்கும். இந்த போராட்டத்தை வந்து தங்க அனிதாவோட அண்ணன் மணிரத்னம் அவர்களோட தலைமையில் இந்த போராட்டம் வந்து நடைபெற்றிருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கிற ஒரே கோரிக்கை என்னென்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்டமன்றத்தில் ஒரு சட்ட தீர்மானம் நிறைவேற்றணுன்ற கோரிக்கையும். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக போராடுறதுக்கான ஒரு இடமே இல்லை. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் காவல்துறை வந்து பெரும் நெருக்கடி கொடுக்குறாங்க. தொடர் போராட்டத்துக்கான இடமும் இல்லை. இந்த கோரிக்கையும் நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட வச்சுருக்கோம். எங்களோட உடல்நிலை வந்து சர்க்கரை அளவு எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. மருத்துவரும் இதுக்கப்புறம் தொடர்றதுன்றது நிறைய உடல் உபாதைகள் வரும், உடல் உறுப்பு இழப்புகளோட ஏற்படும் அப்படின்ற ஒரு இது வச்சுருக்காங்க. ஆனால் எங்களோட கோரிக்கையை வந்து நாங்கள் நிறைவேற வரைக்கும் நாங்கள் அதையும் தாண்டி இந்த போராட்டத்தை முன்னெடுக்க தேவை. ஏன்னா ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, மாநில அரசு என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுலேருந்து நமக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் விலக்கு வேண்டும். ஏன்னா நம்ம நீட் தேர்வை தடை செய்கிறது அப்படின்றது நம்மளோட ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருக்குது. நீட் ரத்து அப்படிங்கிற போராட்டத்துடைய குரல் எப்போ ஒன்றிய அரசுடைய காதுகளுக்கு எட்டும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடே சேர்ந்து இந்த போராட்டத்தை மீண்டும் தன்மையப்படுத்தி கொள்ளும்போது ஒன்றிய அரசுக்கு எட்டும். இப்போயே எட்டியிருக்குன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஜார்க்கண்டில் நடக்கிற போராட்டம், டெல்லியில் நடக்கிற போராட்டம், தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டம் எல்லாம் தனித்தனி போராட்டம் இல்லை, ஒன்றோட ஒன்று கலந்த போராட்டம். இந்த மாணவர் போராட்டத்தை பார்த்து ஒன்றிய அரசு பயப்பட ஆரம்பிச்சிச்சுன்றது தான் நம்மளுக்கு இங்கே நடக்கிற சூழல்களோட வெளிப்பாடு. இப்போ வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடைபெற்றிருக்கும். அமைச்சர்கள், அதிகாரிகள் யாராவது வந்து இங்கே வந்து பார்த்தாங்களா? நாங்கள் சட்டமன்றத்தில் பேசணும்னு சொல்லியிருக்காங்களா? என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி வந்தார். இன்னைக்கு சட்டசபையில் குரல் எழுப்பியிருக்கிறாரு. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2 முறையும், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 1 முறையும், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர், அரசு கொறடா இவங்கெல்லாம் வந்து எங்களை பார்த்துருக்காங்க, எங்களோட உடன் நிற்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் நிறைவேற்றுங்கன்னு காத்திருக்கோம். கால வரையற்ற பட்டினி போராட்டத்தை தொடர்ந்துருக்கோம். நாங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கி 10 நாள் ஆகுது. தொடங்கும்போது 4 தோழர்கள் தொடங்கினாங்க. தோழர் ரவி, தோழர் ஜீவா, தோழர் புளியந்தோப்பு மோகன், தோழர் தனசேகர் 4 பேர் தொடங்கினாங்க. அதில் 6வது நாளில் தோழர் ரவி அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. அவர் இன்னையில் வர பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு தான் இருக்கார். இவங்க இன்றைக்கி 10வது நாளாக தொடங்கியிருக்காங்க. 5வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பாக வந்து பார்த்து உங்களோட போராட்டத்துக்கு தான் அரசு உடன் நிற்குது, அவங்களோட கோரிக்கைகளை கண்டிப்பாக செவி சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்களும் ஓகே, நம்ம இந்த போராட்டம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் மாநில அரசு நமக்காக நிற்குதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கல்வியை வந்து நம்ம மாநில உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கான குரல் தான் அது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போதைக்கு நீட்டுக்காக ஒரு மசோதா ரசீது அனுப்புறதுனால இந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே அனுப்புனாங்க, அவர்கள் வந்து இங்கே தடுக்க தவறிட்டாங்க. உண்மையாலுமே ஒரு விஷயத்தை உள்ளே வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுனா ஈஸி, உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை நம்ம தடுக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அதுதான் தமிழ்நாடு சந்திச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுமே வந்து பில் பாஸ் பண்ணதோடு இல்லாமல் சட்ட போராட்டங்களையும் நடத்தினாங்க. கவர்னர் கூட சண்டை போட இருந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் போட இருந்துச்சு, நம்ம பிரசிடென்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு 50 லட்சம் கையெழுத்துக்கள் வாங்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. துணை முதல்வரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பட்டினி போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருந்துச்சு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கங்கள் எல்லாமே போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து இப்போ தாவேக்கா அரசு வந்திருக்கு. இவங்களும் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக நீட்டை எதிர்க்குதுங்கிறத பதிவு பண்ணணும். ஸோ வெறும் வாயிலே சொல்லிக்கிட்டும் இருக்காமல் எங்களுக்கு செயலில் காமிக்கணும்.
அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கான தமிழ்நாடு அரசுக்கிட்ட தான் நாங்கள் கேட்குறோம். நடிகர் விஜய் அவர்கள் வந்து உங்களுடைய தங்கை அனிதா அவர்கள் இறந்தப்ப நேரில் வந்து வீட்டில் வந்து பார்த்துருந்தாரு. அதன் பின்பு இப்போ வந்து பார்த்தாரா, இல்லை நீங்கள் போய் பார்த்தீங்களா, அதாவது நடந்துச்சா? தங்கை அனிதா இறந்தப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கை இறந்தபொழுது அவருக்கு என்ன உணர்வு வழிகள் இருந்துச்சோ அது எனக்கு இருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கலை, எந்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கலந்துக்கிட்டதும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உணர்வின் அடிப்படையில் அவர் வந்திருந்தார். அந்த உணர்வு அந்த அந்த அவர் கொடுத்த அந்த ஆறுதல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய, எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். ஸோ அந்த ஆறுதலுக்கு என்றைக்கும் நன்றி அப்படின்னு சொல்ல முடியல, அந்த உணர்வோடு என்றைக்குமே நாங்கள் இருக்கோம். ஸோ திரும்பவுமே நம்ம சொல்கிறோம். அதன் பிறகு நாங்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட உணர்வு பகிர்ந்துட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அவர் முதல்வர் தான். நாங்கள் எங்கள் குடும்ப சார்பாக எந்த ஒரு கோரிக்கைக்காகவோ எதுவும் நாங்கள் சந்திக்கிறதுக்கோ நாங்கள் ட்ரை பண்ணவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வராக ஆகிட்டார். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். இந்த போராட்டம் வந்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களோட தம்பிகளுக்கான போராட்டம், தங்கைகளுக்கான போராட்டம். ஒரு ரசிகர் படையை வந்து அவர் வச்சு அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஸோ அந்த ரசிகர் படையை நம்ம தொண்டராக மாற்றுறதுக்கான ஒரு களம் வந்து இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அவர் குரல் கொடுத்தாருன்னா இங்கே இருக்கிற அவரை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே போராட்டத்துக்கு வருவாங்க, இதை பற்றி பேசுவாங்க. அது இந்திய அளவில் முக்கியம். அவரோட வாய்ஸ்க்கு இந்திய அளவிலே கவனம் பெறும். ஸோ கண்டிப்பாக இந்த நீட் விலக்கு போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அவர் முன்னெடுத்தார் அப்படின்ற மாதிரி அரசு முன்னெடுத்தது அப்படின்னா ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா நீட் விலக்கு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் நாங்களும் இந்த அரசு முன்னெடுக்கிற நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த போராட்டம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு நோக்கியது. எங்களுக்காக போராட தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கணும். போராடுங்க. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பார்த்து எதுக்காக குரல் கொடுங்க, உங்கள் வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீட்டு வந்து ஒரு பெரிய திறமைசாலியில் திறமையான மருத்துவர்களை உருவாக்குன்றது ஒரு மாயையான ஒரு கற்பிதம். அது வந்து பணக்காரர்களுக்கான சாதிய உயர்நிலைன்னு சொல்லிக்கிற ஆட்களுக்கான ஒரு படிப்பாக ஒரு அதாவது கல்வியில் உயர்கல்வியோ இல்லை உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த படிப்போ அது சார்ந்த வேலைகளோ எளிய மக்கள் போயிடக்கூடாது அப்படின்ற ரகசிய ஏற்பாடு, ரகசிய தந்திரம் இந்த நீட்டுக்குள்ளே இருக்குது. இந்த பணக்காரர்கள் மட்டுமே இதில் வந்துட முடியுமான்னாக்கா அதுலேயும் வந்து அவனுங்க அந்த கேள்வித்தாளை விற்பனை செய்கிறது, திருத்துவதில் முறைகேடு செய்வது, இப்படி எல்லா விதமான அயோக்கியத்தனங்களும் அதில் நம்ம இந்த 10-12 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அந்த அடிப்படையில் நீட் எங்களுக்கு தேவையில்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான ஒரு போராட்டம். அனைவரும் ஒன்றிணைந்து போராடவும் வெல்வோம் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை இதுவுமே இருந்துச்சு. இங்கே இருக்கிற மாநில அரசை எதிர்நோக்கி எந்த ஒரு முழக்கங்களும் இல்லை. நாங்கள் கேட்குற 2 கோரிக்கைகள், பில் பாஸ் பண்ணுங்கள், பொது இடத்துல போராடுறதுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் மாநில அரசோட கொள்கைகளுக்காக அவர்களுக்கு ஆதரவாக போராடுறதுக்காக தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ இது தவறாக இந்த மாதிரி திசை திருப்பாதீங்க. இது எங்களோட உழைப்பு போட்டிருக்கோம். 4 தோழர்கள் 10 நாட்களாக உணவு உண்ணாமல் இருக்காங்க. இதோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் இங்கே வர முடியலனாலும் சமூக வலைதளத்தில் போராடுறவங்க இருப்பீங்க, அவங்க அதன் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கங்கே இயக்கங்கள் இதற்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுங்க. அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற வேலையை பாருங்கள். நம்ம இணைஞ்சு போராடுவோம். இது திசை திருப்பல்ல. தயவு செஞ்சு யாராவது ஈடுபட்டிங்கன்னா நமது தோழர்களே அது மாதிரி ஈடுபட்டீங்க. தவேகாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், யாருமே பாஜக RSS நம்ம கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். அதை தவிர்த்து ஒட்டுமொத்த அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய, தமிழ் தேசிய அமைப்புகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை புள்ளியில் நீட் எதிர்ப்புங்கிற கோரிக்கையில் இருக்கும். கண்டிப்பாக இணைந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். ஒரு அவசர முன்வைப்பு தீர்மானமாக கொண்டு வந்து உடனே செய்யக்கூடாதுன்றதுக்கு எந்த தடையும் இல்லை. இப்போ நீங்கள் நிறைய ஒரு நாள் ஒரு டே வச்சுருந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எங்களுக்கு தெரிஞ்சு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தால் எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்க போவதில்லை. இப்போ தமிழ்நாட்டில் டெல்லியில் முடிஞ்சோடனே தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்ற எல்லா குரலும் ஏற்றுக்கொள்ளப்படலை. எல்லாருமே உடனே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணால் ஏற்றுக்கொள்ளணுன்றது யாரும் நினைக்கல. நீங்கள் நீட்டுக்கு போராட்டம் நடத்திக்கோங்க, மாணவர்கள் நடத்தினா எங்களுக்கு தடை இல்லை, நீங்கள் எல்லோரும் கைது பண்ணணும், மற்றது அவசியம். இப்பயும் அந்த வழக்குகள் திரும்ப பெறுன்னு சொன்ன முதல்வர் ஏன் நாங்கள் அதற்கு இந்த சட்டப்பேரவையில் உடனடியாக நாங்கள் நீட் விலக்குக்கு தீர்மானம் போடுறோம், மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்கிறதுல என்ன தயக்கம் இருக்குது? தேவையில்லாததுக்கு சண்டை போட மாட்டோம், போராட மாட்டோம். எதுக்கு தான் சண்டை போடுவீங்க? ஒன்றிய அரசு நீங்கள் எதுக்கு தான் கேள்வி கேட்க போகிறீங்க? நாங்கள் வந்து தேவையில்லாத சண்டையை வச்சுக்க மாட்டோம். நீட்டு ரத்து செய்யின்னு சொல்கிறது தேவையா தேவையில்லையா? தேவை. நீங்கள் என்ன களத்தை இறங்கி போராடுங்களா மாட்டிங்களா? வழக்கு மன்றமோ பாராளுமன்றமோ செய்ய முடியாத ஒரு விஷயத்த மக்கள் மன்றம் தான் செய்யும். அதனால் வந்து வழக்கு மன்றம் கைவிட்டுருச்சு, பாராளுமன்றம் கைவிட்டுருச்சுன்னு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது
எல்லா போராட்டங்களையும் நீங்கள் வந்து அரசமைப்பு சட்ட திருத்தமே முதல் சட்ட திருத்தமே மக்கள் போராட்டத்தால் சாத்தியப்பட்டது. நம்மளோட தமிழ்நாட்டு மாணவர்களோட மருத்துவ கனவே பெரும் கேள்விக்குறியாகவும் அவங்களோட உயிர் பறிக்கிற ஒரு உயிர்கொல்லியாகவுமே நீட் தேர்வு இருக்குது. தமிழ்நாடு அரசுமே தாவைக்கா அரசுமே அவங்களோட கொள்கை நிலைப்பாடும் நீட் தேர்வை ரத்து செய்யணும், கல்வி மாநில பட்டியலில் கொண்டு வரணுன்ற கோரிக்கையும் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களுமே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் முதல்வர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தங்கை அனிதா இறக்கும்போது அனிதாவோட வீட்டுக்கு போனார். அனிதா வீட்டுக்கு போயிட்டு அந்த இரங்கலில் வந்து அவர் பங்கு பெற்றார். தொடர்ச்சியாக அவரோட கல்வி திருவிழாலையும் நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை தடை செய்யும்ன்ற ஒரு கோரிக்கையும் வச்சார். ஆட்சிக்கு வந்த பிறகும் நாங்கள் நீட் தேர்வை தடை செய்வோம், அவங்களோட தேர்தல் வாக்குறுதியிலும் நீட் தேர்வை தடை செய்வோம் அப்படின்றத நாங்கள் முயற்சி எடுப்போன்றதையும் பண்ணாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏன் அது குறித்து பெருசாக பேச மாட்டுறாங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு வருத்தம் அளிக்குது. இப்போ 3 பேர் வந்து மிக சோர்வான நிலையில் இருக்கிறாங்க. நேற்று வந்து மருத்துவர் சோதிச்சதில் அவங்களுடைய சர்க்கரை லெவல் குறைஞ்சி போயிருக்குதுன்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அரசு வந்து வேடிக்கை பார்க்குதான்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்பலை. அதை இந்த மக்கள் தான் பார்க்கணும். ஏன்னா இது 10வது நாள் இது.